ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட் பண்ணக்கூடிய லேண்டு தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்க இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, கிணறு இருக்கா, மண் நல்ல ரெட் சாயிலான மண்ணா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு பியூரான ரெட் சாயிலான லேண்டு தான் இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. நீங்கள் மேபி வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மண் கொஞ்சம் சாயில் ரெட் சாயில் கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். நீங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மண் கொஞ்சம் நல்ல பியூரான ரெட் சாயிலான மண் தாங்க. நல்ல லேண்டுங்க, நல்ல பெரிய கிணறு. உங்களுக்கு டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஏக்கர் இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தான், புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டு. ஃபுல்லாக தர்பூசணி போட்டிருக்காங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி பயிர் பண்ணியிருக்காங்க. பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்குங்க, காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக லேண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்கு. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 95 கிலோமீட்டர் தாங்க வரும். தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. ஒரு 1.25 மணி நேரம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரமும், செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே ரீச் ஆகிடலாங்க. மேக்ஸிமம் 40 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டு லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம மருவத்தூர் மதுராந்தகம்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே வருவோங்க. மேல்மருவத்தூர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. மதுராந்தகத்துலேருந்து நம்ம லேண்டுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேயே நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் இந்த லொக்கேஷனில் கிடைக்குமான்றது ரொம்ப ரேரு. ஏன்னா இந்த ஏரியாவில் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல லேண்டுங்க. ஃபுல்லாக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த வரப்புலேருந்து அப்படியே ஃபுல்லாக வரும். ஃபுல்லாக நம்ம லேண்டு சைட்டில் வரப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரம் இருக்குங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 250லேருந்து 300 பனைமரம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படியே ஃபுல் பவுண்ட்ரி தாங்க. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பயிர் போட்டாலும் இந்த லேண்டில் நல்லா எடுக்கலாங்க. ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ண போகிறேன்னு நினச்சாலும் அதுவும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன், கரும்பு, நெல் பயிர், வேர்க்கடலை, உளுந்து, எள் அது மாதிரி பண்ண போகிறேன்னு நினச்சாலும் அதுவும் நல்லா வருங்க. மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல செங்கோட்டான மண், நல்ல சூப்பரான மண்ணுங்க. சிங்கிள் ஓனர் தான், புஞ்ச லேண்டு, வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குங்க. ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்கள்லாம் இருக்குது, வில்லேஜ் இருக்குது. நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடைங்கள்லாம் இருக்குங்க. ஜஸ்ட் ஆப்போசிட்டு லெஃப்ட்டு ரைட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஷாப்பு, கடைகள் எல்லாமே இருக்குது. ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் இருக்குங்க. 100 அடி பைபாஸ், NH பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 250 மீட்டர் தாங்க வரும். ஒரு 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு பஸ் போகிற ரூட்டுங்க இது உங்களுக்கு. நம்ம லேண்டு தார் ரோட்லேருந்து ஒரு 250 மீட்டர் பார்த்தீங்கன்னா மண் ரோடு தாங்க வரும். அந்த ரோடை உங்களுக்கு பெரிய ரோடு தான், பொது ரோடு தாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை உங்களுக்கு, பொது ரோடு தான். அதுவும் நல்லா கொஞ்சம் அந்த ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 அடி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க.
ஸோ கண்டிப்பாக ஒரு லாரி இல்லை அறப்பறுக்கிற மிஷினு எல்லாமே தாராளமாக போயிட்டு வரலாங்க. அது மாதிரி இருக்க ரோடு தான் உங்களுக்கு. ஸோ மண் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேண்டில் வந்து நல்லா வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு பயிர் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக வருங்க. நம்ம லேண்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணை மரம் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னை மரம் இருக்குது. அது இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா வரப்பில் தேக்கு மரம் இருக்குதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, அதிகமாக இல்லை. நிறைய இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பனை மரம் தான் இருக்குது. தென்னை மரமும் தேக்கு மரமும் அதெல்லாம் வரப்பில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 7-8 தென்னை மரமும் தேக்கு மரம் வந்து ஒரு 4-5 தேக்கு மரமும் அது மாதிரி இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு வந்து டோட்டலாக வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வால்வை திறந்தாலே வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பாஞ்சிருங்க. அது மாதிரி வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டு செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக லேண்டு வந்து யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த லொக்கேஷனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, லேண்டு வந்து சைட் விசிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து யாராருக்கெல்லாம் பேச முடியுமோ நான் எப்போ ஃப்ரீயாக இருந்தேனோ அட்டன் பண்ணி பேசிட்டேங்க. அப்படி நான் சப்போஸ் யாராருக்கெல்லாம் அட்டன் பண்ணி பேசலையோ நீங்கள் கால் பண்ணப்போ என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. நான் வாட்ஸ்அப்லேயும் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிங்களோ எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி சப்போஸ் நான் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு பண்ணல, காலும் பண்ணலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் எனக்கும் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காலம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேங்க. நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன். இந்த லேண்டு வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. 12 ஏக்கர் வந்து சைட் விசிட் எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நானே உங்களுக்கு பார்த்துட்டு கால் பண்ணுறேங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் கால் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 18,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 18 லட்சம் சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து தார் ரோட் டச்சில் 40,000 ரூபாய் போகுதுங்க. ஏன்னா ஜஸ்ட்டு டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் வரும். பஜார் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்க்கு. பெரிய டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 800 மீட்டர் தாங்க வரும். அந்த ரோட் டச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 40,000 45,000 போகுது. நம்ம லேண்டு வந்து ஜஸ்ட் அந்த தார் ரோட்லேருந்து ஒரு 250 மீட்டர் பார்த்தீங்கன்னா மண் ரோடு தான் வரும். இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 18,000 ரூபாய். ஃபைனல் வந்து 17.5 லட்சங்க. உட்காந்து சிட்டிங் பேசினா இன்னும் ஒரு 200-300 குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபைனல் ரேட்டு வந்து 17,200 வரதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்கும். பாருங்கள், ஒரு சென்ட்டு வந்து 17,200, ஒரு ஏக்கர் வந்து 17,20,000 ரூபாய் வரும். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவையான நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் ஃபோனில் பேசிக்கலாம். என்னால் எவ்வளோ பேசி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி உங்களுக்கு பெஸ்ட்டாக வாங்கி தரேன்.